சாமி சாய் எனக்கு 3D காட்டினதில் எலிவேஷன் வந்து வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் எலிவேஷன் வந்து ஆக்சுவலாக எனக்கு பட்ஜெட் மீறி போச்சு. என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு எலிவேஷன் டிசைன் கொண்டு வந்தோம். அது ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஒவ்வொன்றும் கலர் கொண்டு அவர் சிஸ்டத்தில் போட்டு அவுட்புட் ரேண்டம்னு சொல்கிறாங்க, அவங்க சாஃப்ட்வேரில் போட்டு எனக்கு அவுட்புட் காமிச்சாங்க. காமிச்சதில் என்ன அவுட்புட் வந்துச்சோ அதை கட்டி நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குது. கிரகப்பிரவேசம் நாங்கள் சீக்கிரமாக வச்சிட்டோம். நாங்கள் வந்து வைகாசிலே வச்சிட்டோம். அப்போ அதுக்கப்புறமே இன்னும் ஒரு 30% கிட்ட வேலை இருந்தது. அப்போவே அவங்க வந்து பில்டிங்கை பார்த்துட்டே வந்து ஒயிட் வாஷ்பே ஃபுல்லாக பண்ணலை, இன்டீரியர்ஸுமே அதுக்கப்புறம் தான் பண்ணது. அப்போவே அவங்க எல்லாருமே நல்லா இருக்குது, ஒரு குவாலிட்டியாக தெரியுது, பில்டிங்கு நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்குது, நல்லா ஒரு பாசிட்டிவ் இது தான் நிறைய சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் வாடகை வீட்டில் தான் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வாடகை வீடு தான் 10 இயர்ஸாக. வீடுன்னு ஒன்று சொந்தமாக இருந்தால் போதுன்ற மைண்ட் செட்டில் தான் இறங்கினோமே. இறங்கி ஓகே வந்து சொந்த வீடு நம்ம இடம் வாங்கலாம் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். அவர் அப்படி யோசிச்சதே குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல முறையில் நம்ம ஆயுசுக்கு இருக்க மாதிரி வீடுன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கணும். இப்போது அதான் அதில் பல மடங்கு சந்தோஷம். பக்கத்து உள்ள அங்கே கேள்விப்பட்டோம், அங்கே உள்ள கான்ட்ராக்ட் ஆட்கள்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் நீங்கள் ரொம்ப அழகழகாக பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி வீடுகளை சேல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணி கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது நம்ம வீடு அப்போது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன தாட்டு தான் இருந்துச்சு. கார் பார்க்கிங்கில் வந்து ஃபால் சீலிங் போட்டால் எப்படி இருக்கும். அவங்க ஆக்சுவலாக சஜிஸ் வந்து இல்லைங்க நம்ம வந்து சாஃப்ட் சீலிங் மாதிரியே போடுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவுட்புட்லாம் காமிச்சு எனக்கு அதோட புக்கெலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க, வீடியோஸ்லாம் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் பாருங்கள், நமக்கு எது நல்லாயிருக்கும் நம்ம சூஸ் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங்கில் சாஃப்ட் சீலிங்னு ஒன்று போட்டோம், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது இது பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு எங்கே போட்டிருக்காங்கன்னு யாருமே தெரியாது. இன்னும் ஒரு 7 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் பில்டிங் வந்து ஒரு அப்டேட்லான வெர்ஷனில் தான் இருக்கும். எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடிச்சது வந்து ஆக்சுவலாக அந்த இடம் நாங்கள் பில்ட் பண்ணவே இல்லை, ஸ்ப்ளே. ஏன்னா அந்த இடம் வந்து நான் வந்து கை வச்சு மண் அள்ளின இடம் வந்து இந்த இடத்துல தான் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அள்ளினேன் மண். அதனால் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் இடமே வீடு கட்டலை, ஸ்ப்ளே மாதிரி விட்டாச்சு. ஆக்சுவலாக அது கார்னர் வெளியில் எனக்கு அந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிச்சன் வந்து எனக்கு காமிச்சது வந்து இன்டீரியர்ஸ் வேறு மாதிரி சொன்னாங்க, பட் அவுட்புட் வேறு மாதிரி வந்திருக்கு. பட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேறு மாதிரி சொன்னேன், ஹேங்கிங் லைட்டோட சொன்னேன். அவங்க ஒரு சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த கிச்சனுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சதீஷ் சார் சொன்னாங்க. ஓகே, நம்ம அப்போது அவங்க ஆர்கிடெக்ட் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அவுட்புட் பார்க்கையில் நல்லாயிருக்கும், ஒரு பிளாங்காக இருந்தேன், எப்படி இருக்குமோ நம்ம அந்த மாதிரி பார்த்தோம், அழகாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். இப்போ அவங்க சொன்னது ஒன்று, நான் இப்போ அவுட்புட் பார்க்கும்போது தனித்துவமாக இருக்குது. எனக்கு தான் பிடிச்சிருக்கீங்க, அழகாக இதுவெல்லாம் போட்டு செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. அப்புறம் ஃபால் சீலிங்கும் அழகாக பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒன்று பிடிச்சிருக்கு. டிவியும் இருக்குது, டிவி பேக் சைடு பேனலிங் ஒர்க் பிடிச்சிருக்கா? பேனலிங் ஒர்க்கு அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க சொல்லு. சிசிடிவி போட்டு கொடுத்துருக்கா? இல்லை, அது நமக்கு ரெக்யூர்மெண்ட்ல இருக்கு. ஆக்சுவலாக கார்னர் பிரிக் 9 வந்து எனக்கு மிஸ்டர் சதீஷ்குமார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு வந்து யாராச்சும் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் ஒரு சஜஷன் கொடுக்குறதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் ஆஸ் எ பிரதராகவும் அவர் வந்து நிறைய எனக்கு சஜஷன் கொடுத்துருக்காரு. நானும் நிறையா இது மாற்றிருக்கேன் அவர்கிட்ட. இல்லைங்க இந்த மாதிரி நமக்கு பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. டிராயிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நான் டிராயிங் நிறைய ஒரு 4 டிராயிங் கிட்ட போட்டு கேட்டு அவர் எதுவுமே மூஞ்சி சுளிக்கலை, திரும்ப திரும்ப போட்டு கொடுத்தாங்களே. அவங்களுடைய ஒப்பீனியனையும் சொன்னாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அவருக்கு வந்து எனக்கு அவரை வந்து விஷயம் பண்ணணும். எனக்கு கட்டி கொடுத்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்து நல்ல பேர் வாங்கணும். நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை கண்டிப்பாக அவரும் கொடுக்குறாரு. அவரை நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் அவரை கூப்பிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கார்னர் பிக் நைனை சூஸ் பண்ண கிடையாது. நானும் 2-3 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கினேன். கொட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நான் அவரை சூஸ் பண்ணேன். நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுத்தாங்க. இனி நல்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணுன்று நான் அவரை விஷ் பண்ணுறேன். நல்லபடியாக மென்மேலும் அவர் வளரணும். என்னுடைய வாழ்த்துக்கள்.